உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04454545545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ். இந்த எலெக்ஷன்ல விஜய் நிற்க மாட்டாருங்க அப்படின்னு ஏங்க ஊர் பூரா உலகம் பூரா அவர் தான் முதல்வர் வேட்பாளர்னு சொல்லிட்டு இருக்காங்க. தேர்தலில் நிற்காமலே முதல்வர் ஆயிட முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி. இது யார்ப்பா சொன்னது விஜய் நிற்க மாட்டார் அப்படின்னு? சவுக்கு சங்கர் தான், சவுக்கு சங்கர் மாதிரியான ஆட்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் சில பேர் என்னன்றாங்க, இல்லைங்க அவர் அவருடைய மனுவெல்லாம் தள்ளுபடி ஆகிடும், இந்த சங்கீதா விஜய் விவாகரத்து விவகாரம்லாம் இருக்குது, இந்த சொத்து கணக்கெல்லாம் காமிக்கும் போது ஈஸியாக மாட்டிப்பார் அவர், இவ்வளோ சொத்து இருக்குதா அவ்வளோ சொத்து இருக்குதா, அப்புறம் அந்த விவாகரத்து பிரச்சனையெல்லாம் கொண்டு அவரை மனுவெல்லாம் வெளியே தள்ளிடுவாங்க, டிவிக்கே விஜய் இல்லைன்னா இந்த எலெக்ஷனே அவ்வளோதான், ஒன்றுமே இல்லாமல் கலகலத்து போயிடும். இப்படியா? இது ஒரு பக்கம் விமர்சனம். இது ஒரு பக்கம். இதெல்லாம் தாண்டி டிவிக்கேன்னு ஒரு கட்சி, அந்த கட்சியினுடைய முதல் வேட்பாளரை அறிவித்திருக்கிறார்கள். முதல் வேட்பாளராக ஒருத்தர் பேர் வந்திருக்குது. எங்க விஜய்க்கே இது கிடையாதுங்க, புஷி ஆனந்துக்கே கிடையாதுங்க, ஆதவ அர்ஜுனுக்கே கிடையாதுங்க. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நேற்று இந்த புதுச்சேரி வேட்பாளர்களுடைய பட்டியலாம் அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கு பாருங்க அது ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். அந்த புதுச்சேரி வேட்பாளர் பட்டியலை இறுதி பண்ணி அதை ஓகே பண்ணி அப்புறமா ஒவ்வொன்றா கலந்து ஆலோசித்து அதை வெளியிடுறதுக்கு நேற்று ஒரு 11:15 ஆயிடுச்சு பொழுது. இன்னைக்கு காலையில் திடீர்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு, ஐயோ இதெல்லாம் ஜோசியருடைய பேரை கேட்டுக்கிட்டு, ஜோசியர்கிட்ட கருத்து கேட்டுக்கிட்டு, ஜோசியத்தை பார்த்து விஜய் நள்ளிரவு இந்த வேட்பாளர் பட்டியலை அறிவிச்சிருக்காரு. அப்புறம் ஒரு பிரபலமான மந்திரவாதி இவருக்கு விஜய்க்கு இந்த மாதிரியான இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. நல்ல காலம் ஜோசியம் மந்திரவாதி இது மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கேன். அவர் பேர் ஜோசப் விஜய். அப்புறம் பாதிரியாரை கேட்டு வாடிக்கன் போய் வாடிக்கன்லேருந்து தண்ணி எடுத்துன்னு தெளித்து அந்த வேட்பு மனு மேலாம் அவர் ரிலீஸ் பண்ணார். என்ன வேணாலும் சொல்லிக்கிட்டு போகலாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜோசப் விஜய், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சங்கி, எது ஒன்றாலும் நீங்கள் அடிச்சுக்கிட்டு போங்க. அதை தாண்டி டிவிகேனுடைய முதல் வேட்பாளர் சாமிநாதன், முன்னாள் புதுச்சேரி மாநில தலைவர், எம்எல்ஏவாக இருந்திருக்காரு, இப்போ தாவேக்குள்ள வந்திருக்காரு. அந்த லிஸ்ட் முதல் இதுவாக அவருடைய பேர் வந்தாச்சு. சரி, ஓகே, விஜய் நிற்கிறாரா நிற்கலையாப்பா? ஏன்பா யாரோ சொல்றாங்க, அவர் சொல்றாங்க, இவர் சொல்றாங்க. விஜய் நிற்கிறதுக்காக தானே இவ்வளோ, விஜய் தானே பிரதம வேட்பாளர், விஜயை நம்பி தானே இவ்வளோ பெரிய கூட்டம் வருது, விஜய்க்காக தானே இவ்வளோ அரசியல் பிரச்சனையே தானே. விஜய்னு ஒருத்தர் நபர் அப்படி தூக்கி அந்த தாவேக்கால வச்சு பாருங்க, அது ஒரு லெட்டர் பேர் கட்சியாக தான் மாறி இருக்கும், லெட்டர் பேர் கட்சியாக தான் இருக்கும். இப்போ பெரம்பூர் ஒரு நட்சத்திர அந்தஸ்து பெற்ற ஒரு தொகுதியாக மாறிடுச்சு, அதை மாற்று கருத்து கிடையாது. ஏறக்குறைய இல்லை 90% விஜய் பெரம்பூர்ல தான் நிற்க போறார், அதில் மாற்று கருத்து கிடையாது. அந்த தொகுதி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் மக்களை கருத்து கணிப்பு எடுக்காத ஊடகங்களே இருக்காதுன்னு நினைக்கிறேன். எல்லா யூடியூப் சேனல், எல்லா ஃபேஸ்புக்கு யாரெல்லாம் ஃபோன் வச்சுக்கிறாங்களோ அத்தனை பேரும் அது பெரும்பான்மையாளருடைய கருத்து என்னன்னா, நான் பார்த்தது விஜய் தான் வரட்டுமே, டிவிக்கே தான் வரட்டும், இந்த முறை எங்களை நம்பி வந்துட்டார்ல விஜய், எங்களை நம்பி வரப்போறாருல்ல, நாங்கள் யாருன்னு பார்த்துக்கிறோம், நாங்கள் யாருன்னு காட்டுகிறோம். குறிப்பாக அந்த விஜயோடைய அந்த பலத்திற்கான காரணமே, ஒரு நடிகராக இருந்தபோது பலத்திற்கான காரணமே என்னன்னா, அப்போ நம்ம பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருக்காம்பா, நமக்கு தெரிஞ்ச ஒரு பையன் மாதிரியே இருக்கிறாப்புல, ரொம்ப எளிமையான ஒரு மனிதரா திரையில தெரிகிறாப்புல, இந்த உருவம், இந்த நிறம், இதெல்லாம் இதுதான் பார்த்தீங்கன்னா விளிம்பு நிலை மக்கள், தொழிலாளர்கள் அதிகம் உள்ள அந்த மக்களிடம் போய் எளிதில் போய் சேர்ந்த ஒரு நபர். அது அரசியலுக்கு அது கை கொடுக்குது. ஏன்னா வட சென்னை அப்படின்னாலே அங்க ரஃப் அண்ட் டப்பான ஆட்கள், அவங்களுக்கு மரியாதை தெரியாது, அவங்க மோசமா பேசுவாங்க. இந்த 10வது வரைக்கும் இந்த வெற்றிமாறன் மாதிரி ஆட்கள்லாம் படத்தை எடுத்துக்கிட்டு, வட சென்னைனா அது அப்படிதான் இருக்கும், அங்க உள்ளலாம் அப்படிதான் இருப்பாங்க, அது அவங்க தாங்க உண்மையிலே தங்கமான மனிதர்கள். குறிப்பா அந்த பெரம்பூர் தொகுதியில் கடந்த சில நாட்களுக்கு முன் தாவேகா கட்சியினர் அவங்க போய் எடுத்த கருத்து கணிப்பில் ஒரு அசம்பாவிதம் நடந்தது. அது விஜய்க்கு இன்னும் கோபத்தை உண்டாக்கிடுச்சு. அங்கே ஏற்கனவே தேர்தல் பணிமனை ஒன்று ரெடி பண்ணிட்டாங்க. அது தேர்தல் பணிமனை தாண்டி பெரிய ஐட்டக்கா பண்ணியாச்சு. பொதுவாக ஊர்களில் இந்த தேர்தல் அலுவலகம்லாம் திறப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 4 கீத்து கொட்டை போட்டு உள்ள ஒரு 2-3 சேர்லாம் போட்டு, அது டக்குன்னு ஒவ்வொரு ஏரியா நிறைய தேர்தல் அலுவலகம் திறக்கணும், பணிமனை திறக்கணும். இது பயங்கர ஐட்டக்காவே இருக்கு. இப்போ விஜய் உறுதியாயிடுச்சுன்னு, சரி பெரம்பூர் தொகுதி தானே, அவர் ஏங்க திருச்சி கிழக்குலயே நிற்க போறாரு? பயமா அவங்களுக்கு? ஒன்று தோத்தா ஒன்று இருக்கும், இன்னொன்று கைவிட்டா இன்னொன்று இருக்கும், அப்போ ஒன்றுத்துல தில்லா நிற்க சொல்லுங்களேன்னு
நான் அது ஒரு தாவேக்கா தரப்புல கேட்டேன். ஏங்க அது காரணமே கிடையாதுங்க. விஜய் ஒரு இதுல நிக்கிறேன்னு தான் சொல்லிட்டாரு. ஆனால் இன்றைக்கு என்ன வேணுமானாலும் அரசியல் சூழ்ச்சி நடத்தப்படலாம், நடக்கும். விஜயோடைய மனு கடைசி கட்ட நேரத்தில் ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு, ரிஜெக்ட் ஆயிடுச்சு. என்னமோ ஒரு காரணம். ஏன்னா சுத்தி சுத்தி விஜயை சுத்தி அவ்வளவு நல்ல பாம்புகள் காத்துக்கிட்டு இருக்கு, வந்து படம் எடுத்துக்கிட்டு இருக்கு. அப்படி போனா எப்போ போடலாம் அப்படின்ற அளவுக்கு இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் சேஃப்டிக்கு இன்னொரு தொகுதியை வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணி வைக்கிறதுல என்ன தப்பு? நிக்கிறதுல என்ன தப்பு? ஏன் மற்றவங்க யாரும் நிக்கலையா? ராகுல் காந்தி நிக்கலையா? இதெல்லாம் நியாயமான ஒரு கேள்விதான் வந்து. இதெல்லாம் மீறி 25ஆம் தேதியிலிருந்து அவர் கிளம்பிடுறார், பிரச்சார பயணத்திற்கு கிளம்பிக்கிறார், மக்களை சந்திக்கிற ஒரு விஷயத்துக்கு கிளம்புறாரு. ஒரு புது கேரவன் ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்கு. அந்த கேரவன்ல அப்படி தூக்கி போட்டாச்சு. இதெல்லாம் மீறி இந்த ரோட்ல போனா தானே பிரச்சனை உங்களுக்கு. ரோட் ஷோ ரோட்ல போனா தானே வண்டியில தர்த்தின்னு வரீங்க. அது எத்தனை கிலோமீட்டர் ஆனாலும் வந்து பைக் எடுத்துன்னு வந்து டயர்ல விடுறீங்க, முன்னாடி விழுறீங்க, செல்ஃபி எடுக்கிறீங்க. எவ்வளோ சொல்லி பார்த்துட்டு கேட்குற மாதிரி இல்லவே இல்லை அப்படின்னு பொழுது ஒரு ஹெலிகாப்டரை வாடகைக்கு எடுக்கிறார்கள். இந்த 30 நாளுக்குமான ஹெலிகாப்டர் வாடகைக்கு எடுக்கிறாங்க. ஜெயலலிதா மேடம் அப்படி தானே போய் இறங்குவாங்க. ஏன்னா ஈஸியாகவும் போய் ரீச் ஆகிடலாம். ரோட்டில் போனால் அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது. இதெல்லாம் மீறி நம்ம நோக்கம் வந்து அந்த மக்களை சந்திக்கணும், டிவிக்கு கொண்டு போய் சேர்க்கணும். விஜய் வந்தால் தான் அந்த மாஸ் இருக்கும், வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தணும். இதை தாண்டி இந்த 20-25 நாள் ஃபுல் ஸ்விங்கில் வந்து களத்தில் இறங்கியே ஆகணும். அதுக்கு இந்த மாதிரியான வழிமுறைகள், இந்த மாதிரியான நெறிமுறைகள் எல்லாம் பக்காவாக பண்ணியாச்சு. இது செங்கோட்டையனுடைய ஐடியா. நான் திரும்பவும் சொல்கிறது தான் வந்து, எப்போவுமே அனுபவசாலிகள் ஒரு கட்சிக்கு மிகப்பெரிய பலம். அவர் எத்தனை மாநாடு, எத்தனை தேர்தல், எத்தனை பொதுக்கூட்டம், எத்தனை தெருமுனை கூட்டம், எத்தனை பஞ்சாயத்து, எத்தனை கோல்மால்கள், இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்திருப்பார் வந்து. அது விஜய்க்கு மிகப்பெரிய பலம். இந்த டிசைன், இந்த விஜயோடைய இந்த சுற்றுப்பயண டிசைனை முழுக்க முழுக்க வடிவமைத்துள்ளவர் செங்கோட்டையன். சரி, இந்த பக்கம் இந்த கூட்டணி இல்லாதவர்கள், அப்புறம் விஜய் வந்தது பற்றிலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்போது, என்டிஏ கூட்டணியில் இருக்கிற ஜான் பாண்டியன் அவர்கிட்ட கேட்குறாங்க, என்னங்க விஜயோடைய வருகை எப்படி இருக்கும்? விஜயோடைய வருகை என்டிஏ கூட்டணிக்கு ஒன்றுமே கிடையாதுங்க, ஒன்றுமே கிடையாது. அவர் வந்து நிச்சயமாக காலாகாலமாக சிறுபான்மை ஓட்டு எங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்காங்களா திமுக, அந்த ஓட்டை தான் பிரிப்பார். ஒன்று இஸ்லாமியர்கள் ஓட்டு அவருக்கு வந்துடுச்சு, இன்னொன்று அவர் வந்து பிறப்பால் ஒரு கிறிஸ்துவர்கள் ஓட்டு அப்படியே சாலிடாக அவருக்கு போய் விழும். அதனால திமுகவது தான் பிரச்சனை. விசிகாவுடைய ஓட்டும் அவருக்கு பெரும்பான்மையாக கிடைக்கும், விசிகாவுக்கும் நிலைமை சரியில்லை அப்படின்னு ஜான் பண்ணி அங்கே சொல்லியிருக்காரு. இப்போ தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் கூட்டணிக்குள்ளே இருக்கிறேன், வெளியே இருக்கிறேன், அப்புறம் வெளியே வந்துட்டேன்னு இது வரைக்கும் சொல்லியாச்சு. உள்ளே போனாரான்னு தெரியல டிஎம்கே கூட்டணிக்குள்ளே. அங்கே இருக்கிறேன் இங்கே இருக்கிறேன்னு ஒரே அமக்கலை பண்ணி நான் தனியாக நிற்பேன். மன்சூர் அலிகான்லாம் போய் அந்த கட்சியில் சேர்ந்திருக்காரு. சரி, சேரட்டும், கட்சின்னு தான் சேரதானே செய்வாங்க. அவர்கிட்ட கேட்குறாங்க, விஜயோடைய இந்த வருகை இந்த தேர்தல் காலத்தில் எப்படி இருக்கும்? ஏங்க அவங்க கட்சியில் இருக்கிறவங்களாம் அரசியல் அறிவே இல்லாதவங்க. அவங்களாம் என்ன தெரியுங்க? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. அவங்களாம் அதெல்லாம் ஒரு பெரிய தாக்கத்தெல்லாம் உண்டு பண்ணவே பண்ணாதுங்க. வேலையை போய் பாருங்க. விஜய் அரசியலுக்குள்ள வராருன்னு முதல் வாழ்த்து நான் தாங்க சொன்னேன் அப்படின்னு அவர் வேல்முருகன் சொல்றாரு. இதே வாய்தான் சில மாதங்களுக்கும் பல மாதங்களுக்கு முன் 10th +2 மாணவியர்களுக்கு பரிசீலிப்பு விழா விஜய் பண்ணும் பொழுது இப்படி ஒரு கூட்டம், இப்படி ஒரு வரவேற்பு, இப்படி ஒரு இது இருந்தபோது அவர் ஒரு வார்த்தை விட்டார். வந்து அந்த பிள்ளைங்கள்லாம் வந்து விஜய் அண்ணா, விஜய் அங்கிள் அப்படி வந்து நின்று அவங்க தோல் மேலே கை போட்டுக்கிட்டு இந்த இதுவில் வச்சு ஆர்டின் இதெல்லாம் பண்ணி போஸ்ட்லாம் கொடுத்தாரு. போஸ்ட்லாம் கொடுத்த உடனே அதுக்கு ஒரு கொச்சையான ஒரு வார்த்தை, 2 கிராம் தங்கத்துக்காக இப்படிலாம் நீங்கள் பண்ணுறீங்களே, உங்கள் குழந்தைங்களை கூட்டு போய் விஜய் மேலே வந்து உண்மையாக போக்சோ சட்ட வழக்கு போடணும் அப்படின்னு சொன்னப்போ பெரும் எல்லாரும் வந்து கொந்தளிச்சு போயிட்டாங்க. நிறைய பேருக்குலாம் அதாவது விஜயை பிடிக்காதவர்கள் கூட ஏங்க இப்படியாப்பட்ட பேச்செல்லாம் பேசுறீங்க? இதில் எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு குழந்தைங்க இன்னைக்கு குழந்தைங்களுக்கு பிடித்தமான ஒரு நடிகருங்க வந்து அப்படி போகிறப்ப அன்னைக்கு ஒருத்தர் பப்ளிக் பைட்ஸில் ஒரு பெரியவர் சொல்கிறார் வந்து, நீங்கள் மற்றவங்க சொன்னால் கூட ரைட்டு, நான் காலங்காலமாக ஒரு கட்சிக்கு தாங்க போட்டுன்னு இருக்கிறேன், இப்போ நான் விஜய்க்கு போட போகிறேங்க. ஒரு நடுநிலையான ஊடகம் அது வந்து. என்ன காரணம் பெரியவரேன்னு கேட்குற, என் பேர பிள்ளைங்க பேத்திங்க இதுங்கெல்லாம் சும்மா இல்லை, இந்த வாட்டி விஜய்க்கு போடணும் தாத்தா, இந்த வாட்சி வந்து பிகிலுக்கு போடணும் அப்படின்னால நான் அதுக்கு போட போகிறேன், சைதாப்பேட்டையில் இருக்கிற ஒரு தொகுதியில் சொல்கிறார் அவர். அதனால் நான் அதுக்கு போடுறேன்னும் போது
எப்படியாப்பட்ட இந்த குழந்தைகள் எப்படியாப்பட்ட ஒரு ஒரு பாசத்தை வச்சுருக்காங்க பாருங்க. அது இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயங்க. நம்ம வந்து புகழணும் இதுக்காக சொல்லலை. விஜயை வந்து நாளைய தீர்ப்பு படத்தில் ஒரு சாதாரண ஒரு நடிகனாக பார்த்ததுலேருந்து தெரியும். ஒரு சாதாரண நடிகனா இவ்வளோபடி வளர்ச்சி, இந்த குழந்தைகளுக்கு பிடித்தமான அவர் போய் இந்த குழந்தைங்களை அரவணைச்சு நிற்கிறது, கட்டி பிடிக்கிறது, இதுக்கு வந்து அவர் போக்சோ வழக்கில் வந்து அவர் மேலே பாயணும் அப்படின்னு சொன்ன அந்த பெண் பிள்ளைகள்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் அந்த அந்த பெற்றோர்களுடைய அம்மாக்கள்லாம் எங்கள் தாய் மாமங்க இருக்கிறதுல ஒரு உன்னதமான உறவு வந்து தாய் மாமன் உறவு. எங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு தாய் மாமன், அந்த குழந்தைங்க அப்பாவா ஒரு அண்ணனா ஒரு தாய் மாமனா இப்படி நாங்கள் அவரை பார்க்குறோம். அவர் எங்களுக்கு தொடக்கூட இல்லை. வந்து நாங்களாக தான் போய் அவரை வந்து ஃபோட்டோ எடுக்கணும், செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு கேட்குறோம். ஆனால் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் நீங்கள் பயன்படுத்திங்களா எந்த விதத்தில் இருக்கிற நியாயம்னு கொந்தளிச்சு போயிட்டாங்க. அது எல்லா காரணம் என்னன்னா, இந்த விஜய்னு ஒற்றை நபர் இந்த அரசியல் களத்துக்குள் வந்ததுடைய விளைவு தான் இது. அதனால தான் இன்னைக்கு 115 வேட்பாளர்கள் அவங்களுக்கு பனையூரில் மீட் பண்ணி லீகல் டீமை வச்சு, ஏன்னா இந்த வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது அந்த ப்ரொசீஜர் கரெக்டாக இருக்கணும், கேட்ட ஆவணங்கள்லாம் கரெக்டாக கொடுக்கணும், எதுவும் பிசிறு தட்டக்கூடாது, ரிஜெக்ட் ஆகி போச்சுன்னா ரொம்ப ஆகிடும், ஆகவே கூடாது. பால்வாடி பவுடர் பூசினவங்க அப்படின்னு விமர்சனம் பண்ணப்பட்ட இந்த கட்சி முதல் தேர்தலை சந்திக்குது. கட்சி ஆரம்பித்து 2வது 3வது வருஷத்தில் இந்த தேர்தலை சந்திக்குது. கிட்டத்தட்ட 2 கோடி பேர் உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி எந்த பிசுறும் தட்டக்கூடாதுன்னு லீகல் டீமை வச்சு அவங்க இதெல்லாம் மீறி உற்சாகமான ஒரு விஜய் வந்து பாத்திரம் ஒரு கை. நாம் வெளியே வரல, வெளியே வா விஜய், வெளியே வா விஜய், கரூர் சம்பவத்துக்கு நீ தான் காரணம், ஏன் வெளியே வர மாட்டேன் இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்களே, வெளியே வர இந்த 20, 22, 23 நாள் என்னுடைய எழுச்சி, என்னுடைய பயணம், என்னுக்கான வரவேற்பு, என்னுக்கான செல்வாக்கு என்னன்னு நீங்கள் பாருங்க அப்படின்னு மிக கான்ஃபிடென்ட்டாக 25ஆம் தேதியிலிருந்து விஜய் சுற்றுப்பயணத்தை தொடங்க போகிறார். தமிழக அரசியல் களத்தில் விஜயோடைய அந்த சுற்றுப்பயணம், இந்த சுற்றுப்பயணம் எந்த மாதிரியான ஒரு மாறுதலை கொண்டு போகிறது, எந்த மாதிரியான வரவேற்பை கொண்டு போகிறது, இது எந்த விதத்தில் அரசியல் மாற்றத்தை கொடுக்க போகிறது என்பது இதற்கு பிறகு வரக்கூடிய கருத்து கணிப்புகள் தெரியும். இதெல்லாம் தாண்டி ஏப்ரல் 23ஆம் தேதி மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு என்பது போல் அந்த நாளை காத்திருப்போம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.